இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. ஒய்ஃபோட தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதுனால இவங்களே ஒரு அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கிட்டு அவங்கள படிக்கவும் வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப வருஷமாவே குழந்தை இல்ல. அதனால ஹாஸ்பிட்டல் போய் செக்அப்பும் பண்றாங்க. டாக்டரோட ரிசல்ட்ல இந்த ஆளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் இந்த ஆளுக்கு தெரிஞ்சதுமே ரொம்ப ஓவரா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க பொண்டாட்டியும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் இந்த ஆள் ஓவரா குடிச்சிட்டு எனக்கு கண்டிப்பா குழந்தை வேணும், எனக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது, இதனால நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி கிட்டயும் சொல்றான். அவங்க பொண்டாட்டி பயங்கரமா டென்ஷனா வராங்க. நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் செத்து போயிடுன்னு சொல்லி அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒய்ஃப் ஓவரா யோசிச்சு பார்த்துட்டு தன்னோட தங்கச்சியை ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணி வச்சலாம் சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்றாங்க. அந்த ஆள் பயங்கரமா டென்ஷனா வராரு. நான் அவளை என் பொண்ணு மாதிரி பார்த்தா நான் எப்படி அவளை போய் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லி ஓவரா திட்டுறாரு. இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி ஒரு வழியா அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஆள் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுறாரு. அவங்க தங்கச்சியும் போயிட்டு அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதுனால இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரியல, அதனால எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிடுறாங்க. இந்த ஆள் கூட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரூமுக்கு அந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அந்த பொண்ணை அலறி வச்சிட்டு வெளியே ஓடி வராங்க. நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை வேணும், நீ அமைதியா உள்ள போன்னு சொல்லி அந்த பொண்ணை தத்தன்னு வச்சிட்டு போயிட்டு உள்ள விட்டு கதவு சாத்திட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு கர்ப்பமா வராங்க. இந்த ஆள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு திரும்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறான். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை குழந்தையும் பிறகுது. இவங்களோட வீட்டையும் உங்க அக்கா தான் வேலைக்கு போய் பாத்துக்கிறாங்க. நீ இதுக்கப்புறமேட்டாச்சு நீ நல்லா படிக்க ஆரம்பிக்கணுமா, உன்னோட குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவும் சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்களோட குழந்தைய பாத்துக்கிட்டே உங்களை படிப்பையும் தொடர்றாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.